Okay, welcome back guys. It's Jiva. Okay, நாங்கள் வந்து இப்போ ஹெடர்ஸை வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் என்னோடய முதலாவது வீடியோவில் என்னென்ன டூல்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்ன்ட்டு. ஸோ அதில் வந்து இப்போ நாங்கள் இந்த டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கலர் பிக்கரை நான் சும்மா கூகுளில் போய் ஃப்ளாட் கலர்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் என்னென்னா இப்போ மாடர்ன் டிசைன் வந்து மோஸ்ட்லி ஃப்ளாட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாட் கலர்ஸ் வந்து வெப்சைட்டுக்கும் சரி மற்ற சாஃப்ட்வேர் டிசைனில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட் எடுத்து பார்த்தா கூட இது கூட ஒரு ஃப்ளாட் கலர் டிசைன் தான். இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃப்ளாட் கலர், இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் டெக்ஸ்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாட் கலர்ஸ். ஃப்ளாட் கலர்ஸ்னால் எதுவும் இல்லை, சும்மா டிம்மான கலர்ஸ் தான் ஃப்ளாட்னு சொல்லுவாங்க. லைக் சும்மா டார்க்காக இல்லாமலும் லைட்டாக இல்லாமலும் கொஞ்சம் அளவில் இருக்கும். அது ஃப்ளாட் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அது மொபைல் ஆப்ஸுக்கும் சரி டெஸ்க்டாப் ஆப் அப்புறம் வெப் ஆப் எதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போதைய மாடர்ன் டிசைன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் சும்மா ஃப்ளாட் கலர்ஸ்ட்டு டைப் பண்ணி எனக்கு கலர்ஸ் தேவைன்றபடியே அதை சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் ஹெடர்ஸுக்கு வந்து சூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து இந்த ரெட் கலர்ஸை சூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். நான் கலர்ஸ் பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சும்மா இப்போதைக்காக இருக்கட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஃபோல்டர். ஸோ CSS அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே அதை வந்து master.css அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். master.css அதை வந்து இங்கே லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் ஷீட், அதாவது CSS ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறது இந்த டேக்கை பயன்படுத்தி தான். லிங்க் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஸோ லிங்க்ன்ற டேக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெலண்ட் ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதை வந்து ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதை இது என்ன மாதிரியான ரிலேட்டிவ் இந்த லிங்க் வந்து சொல்கிறது, இது வந்து ஸ்டைல் ஷீட். அது மாதிரி டைப் கட்டுக்காங்க. டைப் வந்து டெக்ஸ்ட் CSS. இது மாதிரி டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குது, டெக்ஸ்ட் யூசர் ஸ்கிரிப்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது மாதிரி இது வந்து CSSன்றது சொல்கிறது டைப். ஸோ இந்த hrefன்றது வந்து ஹைப்பர் லிங்க், ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஹைப்பர் லிங்க், லைக் நீங்கள் லிங்க் பண்ணுறது இந்த எக்ஸ்டர்னல் ஃபைலை கொண்டு இதுக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்சல்யூட் பார்த்தும் எடுத்துக்கும், ரிலேட்டிவ் பார்த்தும் எடுத்துக்கும். நான் இப்போ ரிலேட்டிவ் பார்த்து தான் கொடுக்க போகிறேன். CSS master.css. ஓகே, ஸோ இது லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் இந்த CSS ஓப்பன் பண்ணி பாடி பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது வந்து சும்மா ரெட் கலர்னு கொடுத்து விட்றேன். ஓகே, ரெட் கலர்னு கொடுத்துட்டு நான் இப்போ இதை வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட், ஸோ CSS லிங்க் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஹெடர்ஸை வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன் இந்த CSSல. ஸோ இந்த CSSல இந்த ஹெடர்ஸை ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைவ் ப்ரிவியூ பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம், இந்த மேலே டாப்பில் இந்த ரைட்டில் எல்லாம், இது வந்து பொடியில் வந்து பேடிங் இருக்குது. ஸோ இப்போ எதை எப்படி சொல்லுவாங்கன்னா பேடிங் மார்ஜின் 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேடிங் மார்ஜினை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை சும்மா பாருங்கள். இது கொடுக்குற மூலமாக அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரௌசருக்கு ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குது. அந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரீசெட் பண்ணிவிட்டு தான் நம்மளோட ஸ்டைலை ஆட் பண்ணணும். இல்லாடி ஒரு சில டைமில் அது பார்க்குற எல்லா ப்ரௌசர்லையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கடா, ஒரு CSS எழுதியிருக்காங்க ஏற்கனவே ஒருத்தங்க, அது வந்து ப்ரௌசரில் இருக்க எல்லா ஸ்டைலையுமே நார்மலைஸ் பண்ணி விட்டுரும். அது வந்து நார்மலைஸ் CSS அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வரும். ஸோ இதான் அந்த இதில் வந்து வெர்ஷன் 7 இதான் அந்த CSS. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு CSS ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ஃபைல் normalize.css சேவ் பண்ணிக்கிறேன்னா. ஸோ இதை ஓப்பன் பண்ணி அந்த CSSஐ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த CSSஐ வந்து இதுக்கு மேலே லிங்க் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டாக. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை மட்டும் normalize.css. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டைல் ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி.
ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் நான் இதையும் ரீசெட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் எடுத்துக்கிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ இப்போ நாங்கள் ஹெடர்ஸை தான் ஸ்டைல் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ப்ரீவியூ எடுத்து ஒரு செப்பரேட் விண்டோவில் எடுத்துக்கிறேன். என்னடா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெடர். ஓகே. ஸோ ஹெடரில் வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ண போகிறேன். பேடிங்க்கு மார்ஜினுக்கு வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து சும்மா ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரெட். இந்த ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஏன்னா பேடிங்கை மார்ஜினை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டன் லைவாகவே பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. 20 பிக்சல் பேடிங். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதில் என்ன சேஞ்ச் வருதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது பேடிங் வந்து ஆட் ஆகிருக்கு. லைக் இதை செலக்ட் அந்த ஹெடரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோமில் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாக்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பாக்ஸ் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேடிங் இருக்குது. இப்போ ஹைலைட் ஆகும் பேடிங் மேலே. ஸோ பேடிங் வந்து 20 பிக்சல் 4 பக்கமும் கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங் வந்து இப்படி கொடுக்கலாம். 20 பிக்சல். ஸோ இது வந்து டாப்புக்கு, அந்த எலிமெண்ட்டோட டாப்புக்கு, இது வந்து ரைட்டுக்கு, இது வந்து பாட்டமுக்கு, இது வந்து லெஃப்ட்டுக்கு. ஸோ இது வந்து கிளாக் வைஸுக்கு போகும் அப்படியே. ஸோ 4 பக்கம் 4 வேல்யூ ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்தாலே அது 4 அப்ளை ஆகும். இல்லாட்டி தனித்தனியாக கொடுக்கலாம் இப்படியும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் 20 பிக்சல் கொடுக்குற பதிலாக ஜஸ்ட் 20 பிக்சல் கொடுத்தேன்னா அது 4 பக்கம் 20 பிக்சல் ஆட் பண்ணி விட்ரும். இப்போ நான் மார்ஜின் ஆட் பண்ணுற பாருங்கள். இந்த பேடிங்கே மார்ஜினாக மாற்றுறேன். ஸோ அது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை நீங்கள் ஈஸியாக பார்ப்பீங்க. இப்போ மார்ஜின் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட் சைட், அதாவது எலிமெண்ட்டுக்கு வெளியில் மார்ஜின்ன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேடிங்கிறது எலிமெண்ட்டுக்கு உள்ள, மார்ஜின்ன்றதுக்கு எலிமெண்ட்டுக்கு வெளியில். ஸோ முன்னாடி நான் பேடிங் ஆட் பண்ணப்போ ஹெடருக்குள்ளே அந்த பேடிங் சைஸ் வந்துச்சு. இப்போ மார்ஜின் ஆட் பண்ணப்போ அது வெளியில் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே புரியும். ஓகே. ஸோ அதான் பேடிங் மார்ஜினுக்குள்ள வித்தியாசம். ஸோ நான் இப்போ வந்து ஓகே. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் now. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் அது மார்ஜின் பேடிங்கை பற்றி. ஸோ இது கொஞ்சம் 2 பார்ட் வீடியோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஃப்ளாட் கலர் செட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ளாட் ரெட் கலரை. ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி அதை ரீஃப்ரெஷ் பண்ணணுண்டா. ஸோ யூ நோட்டிஸ் ஒரு இல்லாட்டி ஒரு க்ரீன் கலர், இல்லாட்டி ஒரு ப்ளூ கலர், சம்திங் லைக் தட். இந்த ப்ளூ கலர், டார்க் green color, because I like green. ஓகே. ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். ஸோ 4 சைட்டுக்கும் பேடிங் 20 பிக்சல். ஓகே. ஸோ ஓகே. இப்போ வந்து 7 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து இன்னும் நான் வெரிஃபை பண்ணல. ஸோ 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. 15-10 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அடுத்த இதை கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து இந்த ஸ்டைலிங்க. ஓகே.